The probability of our president being removed from office in September 2026 has risen to 99.4%. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். பூஸ்டர் செய்திகளுக்காக இன்றைக்கு சர்வதேச செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சில நாட்களாகிவிட்டன சர்வதேச செய்திகள் பற்றி. இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவீவ்ல அதனுடைய மைய பகுதியில ஈரானுடைய அந்த ஏவுகணைகள் தாக்கி அந்த நகரத்தில் உள்ள பல பகுதிகளை தரைமட்டமாக இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பாருங்கள். மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்பாக, இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக ஒரு தினம் அல்லது 2 நாட்களுக்கு முன்பாக ஈரானுடைய பல இடங்கள் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கி இருக்கிறது. இஸ்ரேலுடைய தலைநகரம் எந்த அளவிற்கு தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அந்த காட்சியிலே போட்டு காண்பிப்பார்கள். அதை பாருங்கள். அந்த காட்சியிலே, ஓ ஈரான், எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களுக்கு என்று இருப்பது ஒரே ஒரு நாடு இஸ்ரேல், எங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி விடாதீர்கள் என்று அங்குள்ள அந்த பெண்கள் கூக்குரல் இடுவதை நாம் கேட்க முடிகிறது. அதனால்தான் போர் ஆபத்தானது, மனித குலத்திற்கு எதிரானது என்று மீண்டும் மீண்டும் நாம் சொல்லுகிறோம். மனித குலத்திற்கு எதிரான இந்த போருக்கு எதிரான நாம் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஆனால் இது வல்லாதிக்கம் திணித்த போர். எனவே அதை விட்டும் செல்ல முடியாது. எத்தனை லட்சம் மக்கள் காசாவில் கொல்லப்பட்டார்கள் நண்பர்களே. எத்தனை லட்சம் குழந்தைகள், பெண்கள் கொல்லப்பட்டார்கள். சமீபத்தில் கூட ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் 2-3 ஆண்டுகளுக்கு ஒரே கட்டிடத்தில் அந்த கொல்லப்பட்ட அந்த மனித உடல்கள் எடுத்து ஒன்றாக 115 உடல்கள் புதைக்கப்பட்டன என்பதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, இந்த கூக்குரல் இடுகின்ற இந்த மக்கள் அவர்களுடைய அரசாங்கம், இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு எதிராக குரல்களை கொடுத்தார்களா என்று தெரியாது. ஆனால் அவ்வாறு குரல்களை கொடுத்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி தடுத்து இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய அந்த இஸ்ரேலுடைய ஜியானிஸ்ட் அரசாங்கத்தினுடைய அந்த மோசமான மனித இன படுகொலைக்காக இவர்கள் தண்டிக்கப்படுவதை தவிர வேறு வழியே இல்லை என்ற செய்தி. அடுத்த செய்திக்கு போகலாம். தோழர்கள் கவனத்திற்கு, நான் டெமோக்ராட்டிக் தமிழன் என்கின்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன். சமூகம் சார்ந்த, சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான முற்போக்கு கருத்துக்களை மட்டுமே ஷேர் செய்வதற்காக, பகிர்வதற்காக அந்த சேனலை நான் பயன்படுத்துகிறேன். தோழர்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பரிடம் சொல்லுங்கள். அதுபோல இந்த ரூஸ்டர் நியூஸ் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பரிடம் சொல்லுங்கள். இந்த 2 சேனல்களுக்கும் நீங்கள் பின்னூட்டம், ஃபீட்பேக் கொடுங்கள். எந்த ஊரில் இருந்து பார்க்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதே நேரத்திலே அவ்வாறு நீங்கள் சொல்லுவதன் மூலமாக, இந்த பின்னூட்டம் கொடுப்பதன் மூலமாக எங்கள் செய்திகளை மீண்டும் சிறப்பான வகையில் கொண்டு செல்வதற்கு வசதியாக இருக்கும், ஊக்கமும் இருக்கும். நாங்கள் சரியான பாதையிலே தான் நடக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் உதவி செய்யும். அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவர் டொனால்டு ட்ரம்ப் இந்த வரக்கூடிய 2026 செப்டம்பர் மாதம், அதாவது அடுத்த மாதம், பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான 99.4% அந்த வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது என்று அங்குள்ள ஹெட்லைன்ஸ் தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. The probability of our president being removed from office in September 2026 has risen to 99.4%. எனக்கு தமிழ் படத்துல ஒரு வசனம் வரும். அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்து போகுது இதை கேட்கும் பொழுது. கொஞ்ச நெஞ்சா ஆட்டமாடா ஆடின நீ அப்படின்னு ஒரு கேட்டிருப்பீங்க. அதுதான் இப்பொழுது இந்த செய்தியை கேட்கும் பொழுது நினைவுக்கு வருகிறது நண்பர்களே. அடுத்த செய்தி, ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சி சொல்லுகிறார், எகிப்து, அதாவது அவர் எதை சொல்ல வர்றாருன்னா, ஈரான் இந்த ஒரு அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடி, உலக நாடுகளினுடைய போக்குவரத்தை மூடி, எல்லாவற்றிற்கும் அந்த சுங்க கட்டணம் வசூலிப்பது அயோக்கியத்தனம் என்று மேற்கு நாடுகள் சொல்லுகிறது. இங்கேயும் சில நாடுகள் சொல்கின்றன.
எனவே அது குறித்து அவர் சொல்ல வருகிறார். அதை கேட்போம். அவர் சொல்றாரு, எகிப்து சூயஸ் கால்வாய் வழியாக ஒவ்வொரு பயணத்திற்கும் ஒவ்வொரு கப்பலுக்கும் $2,00,000 முதல் $7,00,000 வரை கட்டணம் வசூலிக்கிறது. பெரிய கண்டெய்னர் கப்பல்களாக இருந்தால், எண்ணெய் கப்பல்களாக இருந்தால் 1 மில்லியன், அதாவது $10,00,000 வரை அவர்கள் வசூலிக்கிறார்கள் எகிப்து. அதே போல துருக்கி இஸ்தாம்புல் அந்த ஜலசந்திக்கு பயண கட்டணம் வசூலிக்கிறது. கனடா செயின்ட் லாரன்ஸ் கடல் வழிக்கு கட்டணம் வசூலிக்கிறது. பனாமா அந்த நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பனாமா ஒவ்வொரு பயணத்திற்கும் $1,00,000 முதல் $4,00,000 வரை கட்டணம் வசூலிக்கிறது. பெரிய நியூ பனாமாக்ஸ் கப்பல்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல்களுக்கெல்லாம் $5 வரைக்கும் அவர்கள் சுங்க கட்டணம் வசூலிக்கிறார்கள் தாண்டி போறதற்காக. அமெரிக்கா சும்மாவா விடுவான்? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் செயின்ட் லாரன்ஸ் அந்த கடல் வழிக்கு அவர்கள் கட்டணம் வசூலிக்கிறார்கள். ஆனால் ஈரான் பல தசாப்தங்களாக எந்த விதமான கட்டணமும் வசூலிக்காமல் அவர்கள் அருகில் உள்ள அவர்கள் அந்த குறிப்பிட்ட கடல் எல்லை தூரத்திற்கு உள்ள அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியில் உலக நாடுகளினுடைய அனைத்து கப்பல்களையும் இலவசமாக போய் வருவதற்கு அவர்கள் அனுமதித்தார்கள். அதனால்தான் இன்றைக்கு இத்தனை அவதூறுகளும் இத்தனை அந்த ஒரு அவப்பேச்சுகளையும் பொருளாதார தடைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஈரானை மோசமான நாடு என்று சொல்லுகின்ற இந்த மேற்கத்திய ஜனநாயகவாதிகளுக்கு இன்னுமா நீங்கள் சொல்ல வருகிறீர்கள், அல்லது இன்னுமா இதை கேட்டுக்கொண்டு மற்ற நாடுகள் சொல்ல வருகிறீர்கள் என்று ஈரானுடைய அந்த வெளியுறவு அமைச்சர் சொல்லும் பொழுது மிகவும் நியாயமான கூற்றாகத்தான் நமக்கும் தோன்றுகிறது. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது நண்பர்களே? அடுத்து ஒரு செய்தி. சீனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க சமீபத்தில். அமெரிக்காவினுடைய அந்த வரலாறு சுமார் 240 ஆண்டு கால வரலாறு தான். அது உங்களுக்கு தெரியும். அந்த 240 ஆண்டு கால வரலாறுக்கு முன்னால அமெரிக்கால செவிந்தியர்கள் தான் இருந்தாங்க. அங்க உள்ள லோக்கல் குடிமக்கள் தான் இருந்தாங்க. அவர்களை வேட்டையாடி கொன்றுவிட்டு இந்த ஐரோப்பியர்கள் அங்கே குடியேறி அந்த மக்களை கொன்றுவிட்டு அந்த இடத்தை கைப்பற்றி கொண்டார்கள். இதுதான் அமெரிக்காவினுடைய வரலாறு, வந்தேரிகளினுடைய வரலாறு. 240 ஆண்டு கால வரலாறு. இந்த 240 ஆண்டு கால மொத்த வரலாற்றில் சீனா சொல்லுகிறது 16 முழு ஆண்டுகள் போரிலேயே இவர்கள் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். 16 வருஷம் முழுக்க வாரே நடத்தியிருக்கிறான். உலகம் முழுவதும் 80 நாடுகளில் குளோப் முழுக்க 800 படைத்தளங்களை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். 1, 2 அல்ல, 800 படைத்தளங்களை வைத்திருக்கிறார்கள். உலகில் இன்று நடக்கின்ற அனைத்து குழப்பங்களுக்கும், அனைத்து பிராந்திய யுத்தங்களுக்கும், அனைத்து கொந்தளிப்புகளுக்கும் அமெரிக்கா தான் முழு முதல் காரணமாக இருக்கிறது என்று சீனா ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது என்ற ஒரு செய்தி. இன்னொரு செய்தி பாருங்க. மாலத்தீவினுடைய ஜனாதிபதி ஒரு அருமையான ஒரு சட்டத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. என்ன தெரியுமா? இஸ்ரேலியர்கள் மாலத்தீவிற்குள் நுழையக்கூடாது என்கின்ற ஒரு ஆணையில கையெழுத்து போட்டிருக்காரு. மகிழ்ச்சி. இஸ்ரேலியர்கள் உள்ளுக்கே வரக்கூடாது என்று. உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் இஸ்ரேலியர்கள் விரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியைத்தான் இது சொல்லுகிறது. அதுபோல இன்னொரு செய்தி பாருங்க. $82 கோடி அதற்கு பெருமானம் உள்ள ஒரு ட்ரேடு ஒப்பந்தம், வியாபார ஒப்பந்தம். என்ன வியாபார ஒப்பந்தம்? ஆயுதங்களுக்கான வியாபார ஒப்பந்தத்தை இஸ்ரேலுடன் ஸ்பெயின் போட்டிருந்தது. அந்த ஒப்பந்தத்தை தற்பொழுது ஸ்பெயின் ரத்து செய்துள்ளது. எவ்வளவு? $82 கோடி. இன்னொரு செய்தி பாருங்க. காசாவில பாலஸ்தீன குழந்தைகளை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஸ்னிப்பர் ரைஃபிள்ஸ், ஸ்னிப்பர்னா அந்த டெலஸ்கோப் அந்த துப்பாக்கியில மாட்டி ஒவ்வொரு புல்லட்டா கரெக்டா ரொம்ப தூரத்துல இருந்து அடிக்கக்கூடியதான் ஸ்னிப்பர் ரைஃபிள்ஸ்னு நம்ம சொல்றோம். அதை வைத்து குழந்தைகளை திட்டமிட்டு இந்த இஸ்ரேலர்கள் ஒரு கொல்லுவதை, வேட்டையாடுவதை விளையாட்டாகவே வைத்திருக்கிறார்கள்.
குழந்தைகள் போச்சுன்னு சொன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துல போச்சுன்னா, அத வச்சுக்கிட்டு வந்து ஒரு ஹெலிகாப்டர்லயோ, உயரமான கட்டடத்திலயோ, மலை மேலயோ இருந்துகிட்டு அவர்களை வேட்டையாடுவது என்பதை இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு யார் சொல்றாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட தகவல்களை எல்லாம் நாங்கள் சேர்த்திருக்கிறோம் என்று பிபிசி சொல்லுகிறது. The BBC World Service has compiled material on over 160 cases where children have been shot in Gaza and found that in 95 cases, the child was shot in the head or the chest. In most of these cases, the victim was under 12 years old. மேற்கத்திய ஜனநாயக நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த இங்கிலாந்துல உள்ள அந்த பிபிசி ரொம்பவும் சுயாதீனமாக இயங்குவதாக சொல்லப்படுகின்ற அந்த பிபிசி இவ்வாறு கூறுகிறது. கரடியே காரி துப்பி விட்டது நண்பர்களே. இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.